இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரசியல் களத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அது போக பரபரப்பான விஷயங்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. முதல்ல ஒரு பெரிய குட் நியூஸ், அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னா தமிழகத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது. ஸோ என்னை மாதிரி ஒர்க்கஹாலிக்கா, அதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலாக வச்சுருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஏனோ தானோன்னு வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் அப்படின்னு இல்லாமல் அதில் அவங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. அது என்னன்னா, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்னு ஏற்படுத்தும் போது அவங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் குழந்தைகளை வளர்க்கிற அந்த சூழல்னால அவங்களால வேலைக்கு போக முடியல அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியான ஒரு காரணமாக இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணி ஒரு கமிட்டி அமைச்சு அதில் ஒரு குழு ஒன்று அமைச்சு அதை என்ன செஞ்சால் அதை ரிட்ரைவ் பண்ணி அதையும் தாண்டி பெண்களை வேலைக்கு செல்ல அவங்களுக்கு அந்த தடையை எப்படி விளக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் கூட நடத்தி அதுக்கப்புறமா அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது பெண்கள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸாக இருக்கும். ஸோ அது போக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு திட்டம் என்னன்னா, நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் இருக்கு இல்லையா, அதாவது வீட்டு வசதி அப்படிங்கும்போது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற அந்த குறிக்கோளில் தாவேகா அரசு உறுதியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் அந்த நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் அந்த மீட்டிங்கில் அதாவது வீட்டு வசதி துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தரமான வீடை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னதான் குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் இன்னுமே அதுவும் சென்னையிலலாம் பார்த்தோன்னா நிறைய இடங்கள்ல இன்னும் ரொம்ப பின்தங்கின மக்கள் இருக்காங்க. அதாவது குடிசை மாற்று வாரியம் மூலமாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வீடுகளையே வாங்க முடியாத அளவுக்கு பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த சேரிகள் போன்றவற்றிலெல்லாம் வீடுகள்லாம் எப்படி இருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அது வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல தரமான சூழ்நிலை அங்கே இருக்காது. ஸோ அதையெல்லாம் மெயினாக பார்த்து அங்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது பாராட்டுக்குரியது. அடுத்ததாக பழனி கோயில் விவகாரம், அதை பொறுத்த வரைக்கும் சிபிசிஐடி விசாரணை தொடங்கியிருக்கு. அதில் குறிப்பாக நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் நமக்குமே கேள்விகளை எழுப்புது. என்னன்னா, எப்படி அந்த 100 கோடி மதிப்பிலான நிலத்தை எப்படி 2 கோடி மதிப்புக்கு எப்படி ஒரு தனி நபர்களுக்கு எப்படி அதை மாற்றி பதிவு செஞ்சாங்க, பத்திரப்பதிவு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அந்த டேட்டில் அங்கே இருந்த சார் பதிவாளர் விடுப்பு எடுத்திருக்கிறாங்க. கொடைக்கானல் சார் பதிவாளரை அன்னைக்கு அங்கே பணியில் அமர்த்தியிருக்காங்க. அப்போது யார் இந்த பணியை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சந்தேகங்கள் எழும்புது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீதிபதிகள் கேட்ட இந்த கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வேல்யூபிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ உண்மையிலே ஏதோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப இது ரொம்ப டே டு டே அந்த அப்டேட் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு அந்த விவகாரம். ஸோ அதில் குறிப்பாக அமைச்சர் ரமேஷ் அவர்களை குறிவைத்து அவருடைய உறவினர்கள் தான் வாங்கினாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ இதில் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய ஷாக்கிங்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. போக போக பார்ப்போம். அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்கள் மேலே அதாவது தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் பெண்களை அவதூறாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இழிவுபடுத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராஜ் அவர்கள் மேலே விஜய் அவர்களே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் எந்த ஒரு அடிப்படையில் எந்த ஒரு விசாரணையுமே இல்லாமல் அவங்க வழக்கு பதிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டில். யாருன்னா பொன்ராஜ் அவர்கள். அப்போது அதுக்கு நீதிபதிகள் அப்போ அதை அந்த மனுவை முழுமையாக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து அப்போ நீதிபதிகளுக்கே என்ன தோணியிருக்கணும் அப்படின்னா, இவர் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து அவருக்கான அந்த
அவர் 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 மேலே என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அது ரிலேட்டடாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த தொகுதி மறுவரையறை, அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த 2 மசோதாக்களையும் மறுபடியும் வந்து அதோட ஆதரவை பெறுவதற்கு கோருவதற்கு திரும்ப வந்து முன்வைக்க போகிறதா வந்து தகவல்கள் வருது. ஸோ தொகுதி மறுவரையறையை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு அதுக்கு எப்போவுமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்குது. ஈவன் தாவேக அரசும் அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட அந்த கண்டிப்பாக அதை குறைப்பாங்க, அதுக்காக தான் இதை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக ஆட்சியிலையுமே சரி அதுக்கு வந்து கடும் எதிர்ப்பு இருந்தது. தாவேகாவினுடைய நிலைப்பாடும் அதுவே தான் இருக்குது. ஸோ அப்படி இப்போ பார்க்கும்போது இந்த தொகுதி மறுவரையறையை வந்து கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அது பில் பாஸ் ஆக முடியும். ஆனாலும் ஸோ அதற்கும் வந்து தமிழகம் எதிர்ப்பு தான் தெரிவிக்குது. குறிப்பாக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருக்காங்க, திருச்சி சிவா அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இன்னொன்று சிதம்பரம் அவர்கள் வந்து பேசியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, பிஜேபி வந்து இந்த விவகாரங்களை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரியான அந்த பில்ஸில் வந்து திரும்ப எடுக்கும்போது அதுக்கு திமுகவோட ஆதரவை வந்து கோருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது வந்து என்ன என்ன நடக்க போகுது, அப்போ வந்து எப்படி வந்து திருச்சி சிவா அவர்கள் வந்து எப்படி மத்திய அமைச்சர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. ஸோ இந்த 2 பில்ஸை பொறுத்த வரைக்கும் அது பாஸ் ஆனால் என்ன மாதிரியான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்னு தெரியல. ஏன்னா தமிழகம் வந்து முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஸோ முதல்லையே வந்து தோல்வி அடைஞ்ச ஒரு அந்த பில் தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ அதை திரும்பியும் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட விளைவுகள் வந்து அதோட முடிவுகளை பொறுத்து தான், அந்த எவ்வளோ பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, போதுமான மெஜாரிட்டி வந்து கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத பொறுத்து அடுத்தது நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, அதில் வந்து புதிய தலைமுறையை சேர்ந்த நெறியாளர் அவர்கள் விஜயன் அவர்களே வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப அவருடைய அந்த தமிழ் ஆளுமை, தமிழ் உச்சரிப்புக்காக வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கினவர். அண்ட் வந்து அவருடைய அந்த நெறிப்படுத்தல் வந்து ஆளுமை மிக்கது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை பாராட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து திடீர்னு அவரை வந்து விசாரணைக்கு வந்து போலீஸார் வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, அவங்கள வந்து அலைக்கழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வரும்போது, அப்போ உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயங்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா திருநாவுக்கரசு அவர்களை வந்து கைது செஞ்சாங்க. குதிரை பேரம்ல வந்து ஈடுபட்டதாக, அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி வந்து சேட்டில் தான் வந்து திருநாவுக்கரசு அவரோட பேசின அந்த சேட்டில் வந்து சந்தேகம் இருக்குது அவரோட வந்து, அப்போ இவரும் வந்து குதிரை பேரத்தில் வந்து உடந்தையாக இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தான் விசாரணைக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து நிறைய பத்திரிகையாளர் மன்றத்திலேருந்து நிறைய கண்டனங்கள் வந்து இருக்குது. திமுக சார்பிலையும் வந்து கண்டனங்கள் இருக்குது. இருந்தாலும் குதிரை பேரத்தில் ரொம்ப சீரியஸாக வந்து அவங்க வந்து ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபேமஸான வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அதோட பின்னணியில் உண்மையிலே வந்து ஏதாவது ரியல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அப்போது ஜஸ்ட்டு சேட்டு தான் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வந்து அலைக்கழித்தது அப்படிங்கிறது முற்றிலுமாக தவறு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து போக போக இப்போ விசாரணை முடிவில் அவங்க வந்து ஏதாவது அந்த குதிரை பேரத்தில் அவங்களுக்கும் வந்து பங்கு இருக்கா, அது மாதிரியான சீரியஸ் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற அந்த விவரங்கள் தெரிய வரும்போது தான் நம்ம வந்து இதுக்கான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும். ஸோ அதுவும் வந்து அந்த விவரங்கள் முழுமையாக வெளிவந்த பிறகு வந்து அவர் மேலே உண்மையிலேயே வந்து தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதும் சரி, அதுவும் வந்து ஆட்சி கவிழ்ப்பு சதியை நடத்துவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படக்கூடிய இந்த குதிரை பேரம், இதில் வந்து ஈடுபட்டிருக்கிற பட்சத்தில் அவங்கள விசாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஏற்புடையது தான். பட் அப்படி இல்லை, அதில் வந்து அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, ஜஸ்ட் சேட்டுக்காக மட்டுமே வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு அவங்கள வந்து 2-3 டைம் வந்து கூப்பிட்டு விட்டு அலைக்கழித்ததாக சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கலாம்.